ஹலோ கைஸ், நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த காலத்தில் சொகுசு பெட்டு, வேலை பார்க்குற இடங்கள்ல உள்ள தொழில்நுட்பங்கள், நம்ம துணியை துவைக்கணும்னா வாஷிங் மிஷின், இல்லை எங்கேயாவது போகணும்னா காரு, பைக்கு இப்படின்னு எல்லாமே ஈஸியாச்சு. அதனாலேயே நம்ம சோம்பேறித்தனமும் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. ஜப்பானிய மக்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களோட வாழ்வாதாரமே வித்தியாசமா இருக்கும். அங்கெல்லாம் கிட்டத்தட்ட சராசரியான மக்களே 120 வருஷங்களுக்கு மேல வாழ்றாங்க. ஆனா இதுவே நம்ம ஊர்ல 50 வயசை தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி அவங்களோட உடலும் மனமும் ஈவன் அவங்களோட பொலிவான தோற்றத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். தலைமுறையா இவங்க மட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜெனரேஷனை எப்படி கட்டமைக்கிறாங்க, இவங்க மட்டும் ஏதாவது வித்தியாசமான வித்தைகளை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள்ல நினைச்சிருப்போம். இதுக்கான காரணம் என்னன்னா அவங்க உணவு, கலாச்சாரம் இது எல்லாமே வித்தியாசமான முறையில இருக்கு. இவங்க கிட்ட இருக்க அந்த வித்தியாசமான டெக்னிக் தான் இந்த சூப்பரான வாழ்க்கையை அவங்கள வாழ வைக்குது. இதன் மூலமா அவங்களால பல புதிய ஐடியாஸை உருவாக்க முடியுது, வலிமையான குடும்பங்களையும் கட்டமைக்க முடியுது. அதனால தான் இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனத்தை துரத்தி நம்ம வாழ்க்கையவே அழகா மாற்றக்கூடிய 10 ஜப்பானிய முறையை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, இக்கிகாய். இக்கிகாய் அப்படிங்கிறது வாழ்க்கையோட பர்பஸ், அதாவது வாழ்க்கையோட நோக்கம் இல்லனா அர்த்தம். நீங்க டெய்லி காலையில் எந்திரிக்கிறீங்களே, அதுக்கான காரணம் இந்த இக்கிகாய் தான். நீங்க எதை விரும்புறீங்க, நீங்க எதை நல்லா பண்றீங்க, இந்த உலகத்துக்கு என்ன தேவை இருக்கு, அந்த தேவையை உங்களால எப்படி சரி செய்ய முடியும், இப்படி இது எல்லாத்தோட தொடர்பும் தான் இந்த இக்கிகாய். மொத்தத்துல இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வாழ்றோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகிட்டு இருக்கு, அப்படி அதோட ஆன்சர் தான் இந்த இக்கிகாய். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த இக்கிகாய் அப்படின்னா நமக்கு தெரியறது இல்ல, நம்ம எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதே நமக்கு புரியறது இல்ல. சோ இந்த இக்கிகாயை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, நம்மளோட பேஷன் என்ன, நம்மளோட பலம் என்ன, நமக்கான என்ன கோட்பாடுகளை நம்ம வச்சிருக்கோம், இந்த உலகத்தை சுத்தி என்ன தேவைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படி அது எல்லாத்துக்குமே ஒரு லிஸ்ட் எழுதி வைங்க. எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எது உங்களுக்கு ஒரு முழுமையை கொடுக்குது, எதுல நீங்க உங்க திறமையை யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை இந்த உலகத்துல உருவாக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவா எழுதுங்க. இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அந்த நேரத்துல இந்த இக்கிகாய் தான் உங்களை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்குது அப்படிங்கிறத இதன் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். நீங்க நீண்ட காலமா சோம்பேறித்தனத்தோட இல்லாம சுறுசுறுப்பா ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இந்த இக்கிகாய் தான் உங்களுக்கு மெயின் சீக்ரெட்டா இருக்கும். அடுத்ததா நம்பர் 2, போமரடோ டெக்னிக். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த போமரடோ டெக்னிக் ரொம்ப அவசியமானது. ஒரே சோம்பேறித்தனமா இருக்கு, ஒரு வேலையுமே என்னால சரியா செய்ய முடியல அப்படின்னா இந்த போமரடோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியாவே அது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். இந்த டெக்னிக் இட்டாலியில தான் ஆரிஜினேட் ஆனது. ஜப்பானிய மக்கள் தான் பரவலா இதை பயன்படுத்துறாங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய மாற்றத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்ல நமக்கான ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கணும். அதை முடிக்கிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் டைம் கொடுக்கணும். அப்படி 25 நிமிஷம் டைமர் செட் பண்ணிட்டு அந்த 25 நிமிஷத்துக்கு எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம அந்த டாஸ்கை மட்டுமே கவனிச்சு முழுமையா செய்யணும். அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இடைவெளி எடுக்கணும். அப்புறம் திரும்பவுமே 25 நிமிஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்படி இதே ப்ராசஸை 3 தடவை செய்யணும். அதாவது 25 நிமிஷம் வேலை பார்க்கணும், 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும், அடுத்த 25 நிமிஷம் வேலை பார்க்கணும், 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும், அடுத்த 25 நிமிஷம் வேலை பார்க்கறோம், ஆனா இந்த தடவை 30 நிமிஷம் பிரேக் எடுக்கிறோம். இப்படி இதே ப்ராசஸை திரும்ப பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வேலையையும் நம்மளால முடிக்க முடியும், அதுக்கான இடைவெளியுமே நம்மளால எடுத்துக்க முடியும். இப்படி இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தலாம். இதன் மூலமா இந்த வேலை முடியவே மாட்டேங்குது, வெறுப்பா இருக்கு அப்படிங்கிற மனசோர்வும் இருக்காது, சோம்பேறித்தனமும் உங்களுக்கு இருக்காது. இந்த டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது நம்மளால முழுமையா வேலை செய்ய முடியும். இதுக்காக நீங்க பெரிய வேலையை தான் செய்யணும் அப்படின்னு இல்ல. உங்களோட துணியை மடிச்சு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க ரூமை கிளீன் பண்றதா இருக்கலாம். இப்படி சின்ன வேலையா இருந்தாலும் அதுக்கான ஒரு டைம் செட் பண்ணிட்டு அதை கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும். இப்படி செய்யும் போது போக உங்களால பெரிய வேலைகளை கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிக்க முடியும். அடுத்ததா நம்பர் 3, ஹரா அச்சிபு. இது ஒரு ஜப்பானிய சாப்பாட்டு முறை. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரை மாதிரி சாப்பிடணும். இதுதான் முன்னோர்கள் நம்ம கிட்ட சொன்ன விஷயம். ஆனா உண்மையாவே என்ன நடக்குதுன்னா நம்ம இதை தலைகீழா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஹரா அச்சிபு கான்செப்ட்ல நம்ம மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். எப்படின்னா 80% மட்டும்தான் நம்ம வயிறு ஃபுல் ஆகணும், அதுக்கு மேல ஒரு வாய் கூட நம்ம சாப்பிடக்கூடாது. இப்படி செய்யறப்போ எனர்ஜி லெவல் சூப்பரா பேலன்ஸ் ஆகும், சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்ததா நம்பர் 4, கேமன். எந்த சூழல் வந்தாலும் பொறுமையும் கண்ணியத்தையும் கைவிடாம இருக்கிறது. அதாவது எல்லா நேரங்கள்லயுமே வலிமையோட இருக்கணும். உடல் வலிமை மட்டும் இல்லாம மன வலிமையும் இருக்கணும். நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கட்டுப்பாட்டோட இருக்கணும். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் விடாமுயற்சி, சுய ஒழுக்கம் இது ரெண்டையுமே கைவிட்டுற கூடாது. எத்தனை முறை நீங்க கீழே விழுந்தாலும் எந்திரிக்கணும், கிவ் அப் பண்ணக்கூடாது.
இப்போ நீங்க சமீப காலமா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணுங்க. அதை பொறுமையா கண்ணியத்தோட கையாளுங்க. இதன் மூலமா உங்க செயல்கள், ஆட்டிடியூட் இது எல்லாமே உங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்படி நீங்க கட்டுப்படுத்தினாலே உங்க மன வலிமையை உங்களால டெவலப் பண்ண முடியும். அடுத்ததா நம்பர் 5 கைசன். கைசன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தொடர் முன்னேற்றம். முன்னேறணும் அப்படிங்கிறதையே எண்ணமா வைக்கணும். எப்பெல்லாம் நமக்கு ஐயோ சரியில்லையே, நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். பர்சனலான முன்னேற்றமா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ்ல முன்னேற்றமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு சின்ன சின்ன முன்னேற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமா லாங் டேர்ம்ல நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதை ஈஸியாவே நம்மளால அடைய முடியும். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில உங்களுக்கு முன்னேற்றம் தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. உங்க இலக்குகளை மொத்தமா வைக்காம சின்ன சின்னதா பிரிச்சு வைங்க. அந்த சின்ன சின்ன இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உழைக்க ஆரம்பிங்க. ஒரேதா பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதை விட சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்க. அந்த சின்ன சின்ன மாற்றங்களையும் உங்களோட மோட்டிவேஷனா பாருங்க, அதை கொண்டாடுங்க. இப்படி இதையே நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்க வில் பவர் ஸ்ட்ராங் ஆகும், உங்க மைண்ட் செட் ரொம்ப டெவலப் ஆகும். இதன் மூலமா உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையுமே முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அடுத்ததா நம்பர் 6 ஷூஹாரி. இதுக்கான அர்த்தம் ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவன் எப்ப கத்துக்கிறதுக்காக தயாராகிறானோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கான ஆசிரியர் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. ஏன்னா அவனோட அந்த ஆர்வமே அதுக்கான ஆசிரியரை ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்துரும். எப்பவுமே நம்ம கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும். அதுதான் நம்ம கத்துக்கிறதுக்கான சூழலை நமக்கு உருவாக்கி தரும். இந்த டெக்னிக்கை வியாபாரம், கல்வி, சுய முன்னேற்றம் இப்படி பல இடங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் தான் இந்த ஷூஹாரி அப்படிங்கிற கான்செப்ட். உங்ககிட்ட இல்லாத ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு மேக்ஸ் வரலன்னு வச்சுக்குவோம். மேக்ஸ் இல்லாத எந்த ஒரு ஃபீல்டுமே கிடையாது. அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அடிப்படையான நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் இந்த கணக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. சோ இந்த மேக்ஸோட முக்கியத்துவத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மேக்ஸை பேசிக்ல இருந்து நீங்க கத்துக்கவும் ஆரம்பிக்கணும். அப்படி அந்த பேசிக்கை நீங்க வலுப்படுத்திக்கிட்டாலே பெரிய பெரிய மேக்ஸ் எல்லாம் கூட உங்களால ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதையுமே நீங்க இப்படிதான் கத்துக்கணும். மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்த பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு ஸ்டைல நம்ம கிரியேட் பண்ணணும். இப்படி எந்த துறையை நம்ம சூஸ் பண்றோமோ அந்த துறையில நம்ம மாஸ்டர் ஆகி அந்த கிரியேட்டிவிட்டியை காட்டுறது தான் இந்த டெக்னிக். அடுத்ததா நம்பர் 7 மொட்டாய் நாய். இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே அதிகமா செய்யக்கூடிய தப்பு என்னன்னா அதிகமா வேஸ்ட் பண்றது. இது என்ன 10 ரூபா தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு 10 ரூபா பொருளை கூட நம்ம வீணாக்குறோம். ஒரு பொருள் 10 ரூபாவா இருந்தாலும் சரி, இல்ல 100 ரூபாவா இருந்தாலும் சரி, அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்கான நன்றியை நம்ம காட்டிதான் ஆகணும். அதை விட்டுட்டு இவ்வளவு தானே 10 ரூபா தானே அப்படின்னு உதாசீனப்படுத்த கூடாது. ஏன்னா நாளைக்கு அது கூட உங்ககிட்ட இல்லாம போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ இனிமே நீங்க எந்த ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு உறுத்தணும். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படணும். இப்படி இந்த வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் இனிமே அந்த பொருளை உங்களை வேஸ்ட் பண்ண விடாது. கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம மதிக்கணும். அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். சுத்தி முத்தி பாருங்க. நீங்க ஏதாவது வேஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு பாருங்க. அது ஒரு பொருளா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அது உங்க நேரம், எனர்ஜி இப்படி பொருளா இல்லாத விஷயமா இருந்தா கூட அதை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. இப்படி ஆல்ரெடி நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நினைச்சு வருத்தப்படுங்க. இனிமே இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எதையுமே வீணாக்காம வாழ பழகுங்க. அடுத்ததா நம்பர் 8 வாபி சாபி. குறைகளை கொண்டாடணும். இந்த உடலா இருந்தாலும் சரி, இந்த உடலை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இயற்கை நம்ம கொடுத்த ஒரு விஷயம் தான். சோ நம்ம கொடுக்கப்பட்டது குறைகளாவே இருந்தாலும் அதை நம்ம கொண்டாடணும். முடிவடையாம இருக்கிற விஷயத்த கூட நம்ம அழகா பார்க்கணும். இது நம்மள சிம்பிளா வாழ்க்கையோட இணைஞ்சு வாழ்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே பாருங்களேன், எதுவுமே 100% பெர்ஃபெக்டா இருக்காது. எல்லாத்துலயுமே சில குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். இப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது பெர்ஃபெக்டா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு அதுல கவனம் செலுத்தாம எப்படி இருக்குதோ அதை அப்படியே அதை ரசிக்க தொடங்குங்க. இப்படி இருக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இருக்கிறபடியே ரசிக்கிறதுக்கான பக்குவம் நம்ம கிட்ட வந்துடும். சின்ன சின்ன விஷயங்களையும் இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொண்டாட தோணும். இப்படி இதையே நம்ம தினமும் பயிற்சி பண்ணும்போது நமக்குள்ள நன்றி உணர்வு தானாவே வளர ஆரம்பிக்கும். எதிர்பாராத இடங்களையும் அழகா பார்ப்பீங்க. எல்லாத்துலயுமே அழகு இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா நம்பர் 9 ஷீகாட்டகா நை. ஷீகாட்டகா நை அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு எது நடந்தாலுமே அதை நம்ம ஏத்துக்கணும். அது கடினமானதாவே இருந்தாலும் அதுல இருந்து எழுந்து வரணும். மொத்தத்துல உங்களால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துங்க. அப்படி கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. உங்களுக்கு நடக்கிற விஷயம் உங்களை பாதிக்கக்கூடியதாவே இருந்தாலுமே அதை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து எழுந்து வரணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி போகணும். நம்ம கட்டுப்பாடு
கட்டுப்பாட்டுல இல்லாத சூழ்நிலை கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வரும். முதல்ல அது என்னங்கிறத கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சு அதோட சண்டை போடாம அதை அக்செப்ட் பண்ணி வாழுங்க. உங்களால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல கவனம் செலுத்துங்க. அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறத யோசிங்க. இப்படி இந்த டெக்னிக்கை பயிற்சி பண்றப்போ உள் மன வலிமை அதிகமாகும், மன நிம்மதி கிடைக்கும். நமக்கு எந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து ஈஸியாவே நம்மளால வெளிவர முடியும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நம்மளால எழுந்து வர முடியும். அடுத்ததா நம்பர் 10 ஷின்ரின் யோக்யூ. இதுக்கான அர்த்தம் ஃபாரஸ்ட் பிரீத்திங். இது ஜப்பானியர்கள்ல அதிகமானவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காட்டோட அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணணும். இதன் மூலமா நம்ம உடல், மனம், ஆன்மா இது மூணுக்குமே நன்மை கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த இயற்கையோட நம்ம நேரத்தை செலவு பண்ற மாதிரி தான். காடுனா என்ன? மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகளோட சத்தம், விலங்குகளோட சத்தம், இது எல்லாமே தான். பச்சை பசல்னு இருக்கிற மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குற பூக்களும் இது எல்லாமே நிறைஞ்சிருக்க இந்த காடை நம்ம ரசிக்கணும். அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு இந்த இயற்கையோட நம்ம ஒன்னா ஒத்து போய் வாழணும். இதன் மூலமா நம்ம உடலையும் சரி ஆன்மாவையும் சரி குணமாக்க முடியும். வாரத்துல 3 முறை பார்க்லயோ இல்ல ஏதாவது ஒரு தோட்டத்திலயோ இல்ல வயல்வெளிகள்லயோ 20 நிமிஷம் கண்டிப்பா செலவு பண்ணணும். சுத்தி இருக்க எல்லா இயற்கையுமே நீங்க ஃபீல் பண்ணணும். சோ இனிமே நீங்க காட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான். எப்படி சாப்பிடணும்னு சொல்லியாச்சு, எப்படி அழகை ரசிக்கணும்னு சொல்லியாச்சு, எப்படி நம்ம நேரத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ பார்த்து இந்த 10 ஜப்பானிய முறையை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thanks for watching.